ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவிஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் வீடியோ. மார்னிங் வந்து ஒரு காலையில் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 8 o'clock வரைக்கும் ஒரு பிஸி லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான். இன்றைக்கி காலையில் நான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பால் கவர் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போயிட்டு கிச்சனோட ஒர்க்லாம் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், பேலன்ஸ் இருக்குது. ஸ்டவ் வந்து நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு சோப் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடுறேன். இது நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப காஞ்சி போயிருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் தேய்ச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெட்டு கிளாத் எடுத்துகிட்டு அதை துடைக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கே க்ளீனாக நீட்டாக இருக்குல்ல. ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் இருக்கிற பாத்திரம்லாம் வந்து தேய்ச்சி போட்டுடலாம். இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அடுத்தடுத்து வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பசங்க எழுந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து அவங்களுக்கு கலப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அவசர அவசரமாக இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். நைட்டே பண்ணி வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நைட் டைம் இல்லை அப்படின்ற போது காலையில் எழுந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே குக்கர் மூடி க்ளீன் பண்ணும்போது ஒரு பின் வச்சு வந்து இந்த ஹோல்ஸ் வந்து ரைஸ்லாம் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடைப்பு இருந்துச்சுன்னா ஹோல்ஸ் வந்து ஒரு பின் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஃப்ளோ வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு விசில் வரதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், விசிலே வராமல் இருக்கும். ஸோ அது இதனால தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. காலையில் காஃபி டீ எதுவுமே குடிக்காமல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலே அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக போகும். ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் தெம்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பால் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, இப்போல்லாம் வந்து ஆவின் வந்து இந்த பேக் தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பால் காய்ச்சிக்கலாம். பால் காய்ச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு ஒர்க்லாம் பார்க்கலாம். ஸோ இதே டைமில் வந்து நம்ம ரைஸும் வச்சிட்டோன்னா அதுவும் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அரிசி வாஷ் பண்ண குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஸோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வாட்டர்னு சொல்லிட்டு நான் வந்து குக்கரில் வந்து ரைஸ் வச்சிடுறேன். ஸோ அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வேறு வேலை பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து சாம்பார் அப்புறமா உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து மார்னிங் வந்து நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பாலில் வந்து பாதாம் பிசின் வந்து போட்டு கொடுக்குறேன். அந்த மாதிரி மார்னிங் வந்து பாலில் பாதாம் பிசின் போட்டு கொடுத்தா வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு பருப்பு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ பால் சூடாகிடுச்சு நல்லா. ஸோ இப்போ வந்து நைட்டே வந்து ஒரு 5 grams போல் வந்து பாதாம் பிசின் வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஸோ ஒன்று நாட்டு சக்கரை, அப்படி இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. ஸோ அதனால் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். தம்பிக்குமே வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அவனுக்கு பால் கொடுக்குறேன். அவன் ஏன்னா வந்து இந்த பாதாம் பிசின் ஆட் பண்ணால் அவன் வந்து சாப்பிடவே மாட்டேன்றான். ஸோ அதனால் அவனுக்கு நான் கொடுக்கல. பாப்பா மட்டும்தான் ஒரு 10 days கொடுத்துட்ருக்கேன்.
டெய்லியும் காலையில் இது வந்து சாப்பிட்றதுனால வெயிட் கெயின் மட்டும் இல்லை, இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாடியை வந்து கூல் பண்ணும். ரொம்ப ஹீட்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் குளிர்ச்சி. அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஒரு 10 டேஸாக பார்க்குறேன். இந்த 10 டேஸ்லேயே நிறைய சேஞ்சஸ் தெரியுது. டயர்ட்னஸ் இருக்காது. அதுக்கப்புறமா வந்து கால் வலிக்குது அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதை வந்து கொடுத்தா அந்த அந்த ஃபீல்லாம் இருக்காது. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். 2 பேருமே எழுந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளே. ஸோ நான் இன்றைக்கி வந்து பருப்பு வேக வைக்கும் போது இதிலேயே வந்து காயெலாம் போட்டுறேன். பச்சை மிளகா, தக்காளி, கத்திரிக்காய். இன்றைக்கி நான் வந்து வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு சாம்பார் வைக்கிறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இருந்துச்சு, ஸோ அதையும் போட்டு அதை வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், பூண்டு போட்டு வேக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் சைட் டிஷ்க்கு. நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி செய்யாமல் சிம்பிளாக வந்து கடுகு கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிருப்போம் இல்லையா, அதோட கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நம்ம பண்ணிக்கலாம். கர்ட் ரைஸ்க்கு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணால். இதே மாதிரி வந்து வெண்டைக்காயும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணால் அது வந்து கர்ட் ரைஸ்க்கு அது ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாம்பார் வந்து தாளிச்சிக்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பாதி தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பருப்பு காய்கள்லாம் வெந்துருச்சு இல்லையா, அதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு மேஷ் பண்ண வேணாம், லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து புளி கரைச்சல் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து தேவையான அளவுக்கு தக்காளி வந்து குக்கரில் பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கோம். அதனால தான் நான் சும்மா ஒரு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் போல் வந்து தனி மிளகாத்தூள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சும்மா லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா அது வெந்துருச்சு. ரொம்ப மேஷ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். இது கூட புளி கரைச்சல் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இப்போ லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பேக் பண்ண போகிறேன். ஸ்நாக்ஸ் வந்து பனானா கேக் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டிஃபனுக்கு வந்து நான் தோசை ஊற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ சாதத்தில் பசங்களுக்காக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு
தேவையான அளவுக்கு சாம்பார் ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாம். லாஸ்ட்டாக கலர்னதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாம்பார் ஆட் பண்ணி பேக் பண்ணுங்கள். ஏன்னா மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல வந்து சாப்பாடை கிளறிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சாம்பார் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. நான் ஹாட் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் சூடாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக சாம்பார் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் டப்பாவில் வைப்பேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பசங்க வந்து பாப்பா வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டான். நெக்ஸ்ட்டு வந்து தம்பி வந்து கிளம்பிட்டு இருக்கான். ஸோ அவனையும் கிளப்பிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது தான். ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இப்படி தாங்க டெய்லியும் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டெய்லியும் மார்னிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தாங்க டெய்லியும் காலையில் வந்து ரொட்டீனாக இந்த மாதிரி ஒர்க் போய்கிட்டே இருக்குது. ஸோ உங்களோட மார்னிங் பிஸி ஸ்கெடியூல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கடைசியாக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து உட்காந்தா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிவிஸ் குக் ஹவுஸ். பாய்.